அடுத்த கேள்வி, தரப்பட்டுள்ள உருவில் இரண்டு பிரதேசங்களுக்கு பொதுவான எல்லை இருக்குமாயின் அவற்றுக்கு வித்தியாசமான வர்ணம் தீட்டவும். எனில் தேவைப்படும் வர்ணங்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை. இதுக்கு நான் ரெட் கலர் ஆல நிறம் தீட்டினா இந்த முக்கோணத்துக்கு ரெட் ஆல போட இயலாது என்றால் இதோட பொதுவான எல்லை இங்கே இருக்குது. இதுக்கு நீலம் புளுவை போடுவோம். இங்கே புளுவை போட்டால் இந்த கீழ் முக்கோணத்துக்கு புளு போட இயலாது, ஆனால் ரெட் போடலாம். ஏனெண்டா பொதுவான எல்லை ரெட்டோட இல்லை. இந்த ரெண்டு கரையில் இருக்கிற முக்கோணிகளுக்கும் ரெட்டும் போடையிலா புளுவும் போடையிலா. அது ஏனெண்டா பொதுவான எல்லைகள் இருக்கின்றதால வேறு கலர் தான் போடுவோம். நான் எல்லோவை போடுவேன். அவை மொத்தமாக பாவிக்கிற நிறங்கள் வந்து 3: ரெட், ப்ளூ, எல்லோ. அவை நிறங்கள் எண்ணிக்கை 3. விடை வந்து 3. அடுத்தது, பிரவீன் மற்றும் பவானி ஒரே எண்ணிக்கையிலான மாவுகளை கொண்டிருக்கின்றன. ரெண்டு பேருமே சேம் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் வச்சு. பிரவீன் தனது 3 மாவுல பவானி இவர்கிட்ட 3 குறைய போகுது, பவானிட்ட 3 கூட. கேள்வி வந்து பவானி பிரவீனை விட எத்தனை மாவுகள் கூடுதலாக வச்சு. இருக்க சமயருக்கு இப்ப 3 குறைஞ்சிட்டு பிரவீன்கிட்ட, பவானிட்ட 3 கூடிட்டு. ஆகவே ஒட்டு மொத்தமா பவானிட்ட இப்ப பிரவீனை விட 6 மாவுகள் கூடவை. விடை வந்து 6. 3 சக 3 6. விடை வந்து 6. அடுத்த கேள்வி, படத்துல கங்காரு எங்க இருக்கு? வட்டம் இருக்குது, சதுரம் இருக்குது, முக்கோணி இருக்கு. இதுல வந்து வட்டத்துக்கு வெளியில தான் கங்காரு இருக்குது. ஆகவே வட்டத்துக்கு உள்ளே அண்டு வர்ற விடையெல்லாம் பிள்ளை. முதலாவது விட பிள்ளை, ரெண்டாவது பிள்ளை, கடைசியும் பிள்ளை. ஆனால் வட்டத்துக்கு உள்ளே அண்டு இருக்குது. இப்ப 3வது அல்லது 4வது தான் சரி. இதுல கங்காரு வந்து சதுரத்துக்குள்ளேயும் இருக்குது, முக்கோணத்துக்குள்ளேயும் இருக்குது. சதுரத்துக்குள்ளேயும் முக்கோணத்துக்குள்ளேயும், ஆனால் வட்டத்துக்குள் இல்லை. அதுதான் சரியான விடை. 3வது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி,